லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த தடவை நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஹார்ஸ். ஃபார்மல் ஹார்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மென் ஈவெண்ட். மென் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸோடைய டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ஈவெண்ட் இருக்கும், ஒரு சப்போர்ட் ஈவெண்ட் இருக்கும், ஒரு ஹேங் ஈவெண்ட் இருக்கும். ஸோ அதில் ஃபார்மல் ஹார்ஸுங்கிறது ஒரு சப்போர்ட் ஈவெண்ட்டுங்க. ஹார்ஸ்னா குதிரை. ஃபார்மல் அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய கிரிப்ஸுங்க. அதாவது ஒரு சேடல் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே ஏறி உட்காந்துட்டு போகிறது ஒரு ஹார்ஸ் மேலே. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா பாமல் ஹார்ஸுங்கிறது மிலிட்ரி ட்ரைனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். இது ஃபியூச்சர்ல பயன்பாட்டில் மாற மாற இது ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் ஈவெண்ட்டாக மாறிடுச்சுங்க. பாமல் ஹார்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் யூஸ்வலா வந்து ஒரு லெதர்ல பண்ணியிருப்பாங்க. அது மேல ஒரு வுடன் கிரிப்ஸ் இருக்குங்க. அந்த கிரிப்ஸை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டோட்டல் பாமல் ஹார்ஸையும் மேலே ஹைட்டும் ஏற்றிக்கலாம், ஹைட் கம்மியாகவும் பண்ணிக்கலாம். இந்த பாமல் ஹார்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஜிம்னாஸ்டிக்ஸில் ரொம்ப ஹார்டஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பாமல் ஹார்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டில் இருக்கிறதாங்க. காலோ எதுவுமே இன்வால்வ் ஆகாது. ஸோ கம்ப்ளீட் ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தில் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட். பாமல் ஹார்ஸ் நல்லா பண்ணுற பசங்க மற்ற எல்லா ஈவெண்ட்டுமே நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு காமன் பிலீஃப். இந்த பாமல் ஹார்ஸ் ஈவெண்ட்டை வாட்ச் பண்ணீங்கன்னா எல்லா பசங்களுமே ஒரு மாதிரி என்னன்னா சுற்றி சுற்றி வராங்களே பாமலை கையில் பிடிச்சிட்டு அந்த ஹேண்டில் அப்படிதாங்க தோணும். பட் பாமல் ஹார்ஸுங்கிறது அது மட்டும் லிமிட்டட் இல்லைங்க. நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அதில் மொத்தம் ஒரு 7 to 8 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாமல் ஹார்ஸை கத்திரிக்கோள் வெட்டுற மாதிரி வெட்டுறதுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸுங்கிறது ஜென்ரலாக நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து ஃபிளாஷ். காலை ஓப்பன் பண்ணிட்டு சர்க்கிள் பண்ணுறது பேர் தாங்க வந்து ஃபிளாஷ். நல்லா 180 டிகிரி ஸ்பிளிட்ஸில் வந்து சர்க்கிள் பண்ணுறது பேர் தான் ஃபிளாஷ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஸ், அப்புறம் ஸ்டாக்லீஸ், அதுக்கப்புறம் ரஷ்யன் பேண்டேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ்னா முன்னாடி போகிறது பின்னாடி வருது. ஒரு ஸ்கில்லை பண்ணிக்கிட்டே முன்னாடி போகிறது, ஒரு ஸ்கில்லை பண்ணிக்கிட்டே பின்னாடி வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்மவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ல எப்படி அவங்க கீழே இறங்குறாங்க. ரெண்டு விதமாக இறங்குவாங்க. ஒன்று ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி இறங்குவாங்க, இன்னொன்று வந்து ரஷ்யன் பேண்டேஸ் அந்த மாதிரி பண்ணி கீழே இறங்குவாங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கனாலே போதும், பாமல் ஹார்ஸை ஈஸியாக டீகோட் பண்ணிடலாங்க. இந்த பாமல் ஹார்ஸுங்கிற ஈவெண்ட்டே ஒரு மேக் ஆர் பிரேக் ஈவெண்ட்டுங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா இது சில நேரத்தில் மிஸ் ஆயிரும், சில நேரத்தில் வந்து ரொம்ப கை கொடுத்துரும். போன தடவை ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் யூஎஸ்ஏல இருந்து ஒருத்தர் ஸ்டீஃபன் நெட்ராஸ்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இப்போ அந்த பாமல் ஹார்ஸ் ஈவெண்ட்டுக்காகவே யூஎஸ் வந்து தனியா அவரை கூட்டு வந்து இந்த பாமல் ஹார்ஸ் ஈவெண்ட்ல அவரை வின் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரீஸ் மெக்லகன். ஈவன் தோ ரீஸ் மெக்லகன் ஒரு வேர்ல்ட் சாம்பியனா இருந்தாலும் மேக்ஸ் விட்லாக்னு ஒருத்தர் இருக்காருங்க கிரேட் பிரிட்டன்ல. அவர் தான் வந்து 3 டைம்ஸ் வந்து பாமல் ஹார்ஸ்ல ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டார். இந்த மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஜிம்னாஸ்டிக்ஸ் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, ஜிம்னோராவை ஃபாலோ பண்ணுங்க.